ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கணபதி பேசுகிறேன். நம்ம இன்னைக்கு வந்து இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அலர்ட் ட்ரிகர் ஆர்டர்ஸ். அதாவது எப்படி வந்து நம்ம ஒரு ஆர்டர், நம்ம இதுக்கு முன்னாடி வந்து நார்மலாக மற்ற நார்மல் ஆர்டர்ஸ் எப்படி பிளேஸ் பண்ணணும், லிமிட் ஆர்டர்ஸ் எப்படி பிளேஸ் பண்ணணும், அந்த மாதிரிலாம் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இப்போ நிஃப்டி 50 எடுத்துப்போம். நம்ம இப்போ நிஃப்டி 50லேயே வந்து இப்போ ஏதாச்சும் ஒரு இப்போ கரண்டாக 24,600 இருக்குது. ஸோ லெட்ஸ் கோ ஃபார் 24,500 சி நம்ம எடுத்துப்போம். ஸோ இதை நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்துட்டு இதோட சார்ட்ஸ் நம்ம பார்த்துப்போம். ஸோ இந்த இடத்துல இருக்குது. இது நம்ம நார்மலாக வந்து எப்படி பை பண்ணணும், எப்படி செல் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பல வீடியோஸ் பார்த்துருக்கோம். பிக் ஆர்டர்னா என்ன, ரெகுலர் ஆர்டர்ஸ்னா என்ன, ஏஎம்ஓ அண்ட் ஐஸ்பர்க், அண்ட் இதுலேயுமே வந்து இன்ட்ராடே இருக்குது, ஓவர் நைட் இருக்குது, அண்ட் வி ஹேவ் மார்க்கெட் ஆர்டர்ஸ் அண்ட் லிமிட் ஆர்டர்ஸ், அண்ட் வி ஹேவ் ஸ்டாப் லாஸ். அண்ட் ஸ்டாப் லாஸ் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம பார்த்துருக்கோம். அண்ட் இந்த ஜிடிடி ஆர்டர்ஸும் நம்ம எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம இன்னொரு வீடியோவில் செப்பரேட்டாக பார்த்துருக்கோம். அந்த வீடியோஸ் பார்க்காதவங்க, அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக அந்த வீடியோஸ் பார்க்கலாம். நம்ம சேனல் போனீங்க அப்படின்னா அதில் அந்த வீடியோஸ்லாம் இருக்குது. நான் செப்பரேட்டாக வீடியோஸ் எடுத்து போட்டிருக்கேன். ஜிடிடிக்கு தனியாக செப்பரேட்டாக வீடியோஸ் இருக்கும், அண்ட் நார்மல் ஆர்டர்ஸ்க்கு செப்பரேட்டாக வீடியோஸ் இருக்கும். ஸோ அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன், போய் பார்த்தீங்கன்னா. அண்ட் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதை தாண்டி நம்ம இன்னொரு ஸ்பெசிஃபிக் டைப் ஆஃப் அலர்ட் ட்ரிகர் ஆர்டர்ஸ் நம்ம பிளேஸ் பண்ணலாம். அது இனிஷியல் டேஸில் கிடையாது, அது எனக்கு தெரிஞ்சு இப்போ ரீசெண்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணது தான் அது. ஸோ அது வந்து என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு வேல்யூ பேஸ் பண்ணி நம்ம ஒரு அலர்ட் கிரியேட் பண்ணுறோம். இப்போ நம்மளே வந்து ஒரு அலர்ட், எனக்கு இந்த நிஃப்டி 50 இந்த இண்டெக்ஸ் வேல்யூ வந்து 24,500 கீழே வருதான்னு நான் பார்க்கணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா, லெஸ் தேன் 24,500 வேணும் அப்படின்னா நான் ஒரு அலர்ட் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அப்போ நான் அதை அலர்ட் கிரியேட் பண்ணேன் அப்படின்னா, நான் அந்த ஆர்டர் செக்ஷனில் போகும்போது அலர்ட்ஸு கீழே வந்து எனக்கு இங்கே அலர்ட்ஸ் காமிக்கும். ஸோ நிஃப்டி 50 லெஸ் தேன் 24,500 போகும்போது எனக்கு இங்கே அலர்ட் வரும். இப்போதைக்கு அது கரண்டாக எனேபிள்டாக இருக்குது. அது ஒன்ஸ் அந்த ப்ரைஸ் அந்த 24,500 கீழே போகும்போது எனக்கு ஒரு அலர்ட் வரும். இந்த மாதிரி வந்து நம்ம அலர்ட் இஸ் ட்ரிகர்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு அலர்ட் ஒன்று வரும். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஆர்டர் ட்ரிகர் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து அலர்ட் ட்ரிகர் ஆர்டர். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக நான் ஈக்விட்டி ஆப்ஷன்ஸில் பண்ணியிருக்கேன். அண்ட் கமாடிட்டிஸில் வந்து அந்த ஆப்ஷன் இருந்து நான் பார்த்தது கிடையாது. ஸோ கமாடிட்டிஸும் நான் இப்போ போனேன் அப்படின்னா வந்து கமாடிட்டிஸ் கிடையாது, கரெக்ட். ஸோ கமாடிட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி அலர்ட் மட்டும்தான் ஆப்ஷன்ஸ் வரும். அண்ட் திஸ் இஸ் இன் கமாடிட்டி ஃபியூச்சர்ஸ். இதில் வந்து ஒன்லி அலர்ட் மட்டும்தான் வரும். பட் இதே நம்ம வந்து ஈக்விட்டி ஆப்ஷன்ஸில் போயிட்டு நான் வந்து ஒரு கிரியேட் அலர்ட் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு அங்கே ஒன்லி அலர்ட் ஆப்ஷனும் ஒன்று இருக்கும், இன்னொன்று அலர்ட் ட்ரிகர் ஆர்டர்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனும் எனக்கு வரும். ஸோ இதில் நம்ம வந்து இந்த அலர்ட் ட்ரிகர்ஸ் ஆர்டர் இந்த ஆப்ஷன் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அண்ட் இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். ஸோ லெட்ஸ் சே வந்து இப்போ நான் நிஃப்டி 50ல வந்து ஒரு அலர்ட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். நான் அதை டெலீட் பண்ணிடுறேன். லெட்ஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் த பிகினிங். ஸோ நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா, நிஃப்டி 50யோட இண்டெக்ஸ் வேல்யூ வந்துட்டு இதில் போயிட்டு நான் கிரியேட் அலர்ட்னு கொடுத்துக்கிறேன். கிரியேட் அலர்ட்டு எனக்கு இது வந்து லெஸ் தேன் 24,500 போகும்போது நான் வாங்கினேன். அதாவது மார்க்கெட் வந்து இப்போ 24,600 இருக்குதா. இப்போ இது வந்து மார்க்கெட் முடிஞ்சு போச்சு. இப்போ மார்க்கெட் கரண்ட்டாக ஆக்டிவாக கிடையாது. ஜஸ்ட் நம்ம எப்படி ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணுறதுக்கு அதை பார்க்கறதுக்கான வீடியோ தான் இது. ஸோ அதனால வந்து இட் டசன்ட் மேட்டர் நான் என்ன வேல்யூ இங்கே போடுறேன் அப்படிங்கிறது. ஸோ பட் ஆனால் ஆக்சுவல் மார்க்கெட் வேல்யூவில் நான் இப்போ என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், மார்க்கெட் வந்து இப்போ கரண்ட்டாக 24,619 வந்து நிற்கிறான். நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா, இன்னொரு 100 ரூபா கீழே வந்தானா கொஞ்சம் திரும்ப மேலே போவான். ஏன்னா மார்க்கெட் கொஞ்சம் டிப்பு கொடுத்தா கொஞ்சம் மேலே கொடுப்பான். அதே மாதிரி ரொம்ப அப்வர்ட் மூவ்மெண்ட்லேயும் போயிட்டு இருக்கும்போது லைட்டாக ஒரு டிப்பு கொடுத்து மார்க்கெட் மேலே ஏறுவான். ஸோ அந்த தாட்டில் நான் இங்கே என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ப்ரைஸ் வந்து 24,500 அப்படிங்கிற நிஃப்டி 50 வேல்யூ வரும்போது நான் என்ன பிளான் பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம ஒரு அலர்ட் ட்ரிகர் பண்ணுவோம். நம்ம என்ன அலர்ட் ட்ரிகர் பண்ணுவோம் அப்படின்னா வந்து லெட்ஸ் சே இந்த 24,500 நான் பண்ணுறேன். 24,500 சிஇல நிஃப்டி 50யோட 12th December 24,500 சி. அதாவது மார்க்கெட் வந்து எனக்கு மேலே போகும்னு நினைக்கிறேன். இப்போ கரண்ட்டாக மேலே தான் இருக்கா மார்க்கெட்டு, கொஞ்சம் கீழே வரா மார்க்கெட்டு. கீழே வரும்போது நான் பை பண்ணிட்டு, அதாவது நம்ம டிப்பில் பை பண்ணுறோம் அந்த கான்செப்டில், கீழே வரும்போது பை பண்ணுறோம், பை பண்ணிட்டு செல் பண்ணுறோம் அப்படிங்கிற கான்செப்டில் நான் வந்து இங்கே பை ஆர்டர் போட்டு வைக்கிறேன். நீங்கள் இதை மாற்றணும் அப்படின்னா கூட வந்து நீங்கள் இந்த டைப்பில் போயிட்டு பீன்னு இருந்தால் அதுக்கு பேர் பையு. நீங்கள் அதையே ஒரு தடவை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அது எஸ்ன்னு மாறிடும். அண்ட் எஸ் ஆப்வியஸ்லி இட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் செல். இப்போ நான் திரும்ப அதை கிளிக் பண்ணுறேன். ஸோ இட் வில் பிகம் பை. அண்ட் நீங்கள் அதை பை பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளோ மார்ஜின் தேவைப்படுது அப்படிங்கிறதையும் காமிக்கும். அதே நீங்கள் இங்கே செல் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு எவ்வளோ மார்ஜின் தேவைப்படுது அப்படிங்கிறதையும் காமிக்கும்.
ஓகேங்களா. இப்போ நமக்கு இதுக்கு வந்து பை பண்ண போறோம். அண்ட் இது ஆர்டர் டைப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். நீங்க இதை கிளிக் பண்ணா கூட நீங்க மாத்திக்கலாம். நார்மல் உங்களோட ஆர்டர் விண்டோ வந்துடும். இதுல வந்து நீங்க என்ன செட் பண்ணணும் அப்படிங்கறத செட் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல. இப்போ கரண்டா நம்ம 25 குவான்டிட்டி வைக்கிறோம். ப்ரைஸ் வந்து என்ன ப்ரைஸ் வேணுமோ நீங்க அதை செட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி நீங்க நார்மலா இதை கிளிக் பண்ணா கூட உங்களுக்கு நார்மல் அந்த பை ஆர்டர் விண்டோ வந்துடும். இட் வில் ஹெல்ப் யூ டு பிளேஸ் தி ஆர்டர்ஸ். நீங்க இங்க கூட வந்து குவான்டிட்டி சேஞ்ச் பண்ணிக்கலாம். இன்ட்ராடே வேணும்னா இன்ட்ராடே வச்சுக்கலாம், இல்லை ஓவர் நைட் வேணும்னா ஓவர் நைட் வச்சுக்கலாம். அண்ட் குவான்டிட்டிஸ் வந்து நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 200க்கு பை பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஸோ எப்போ அந்த நிஃப்டி 50 இண்டெக்ஸ் வேல்யூ வந்து 24,500 கீழே வருதோ அப்போ நீங்க வந்து இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 24,500 சில வந்துட்டு 12th டிசம்பரோட எக்ஸ்பைரியில நீங்க வந்து 200 ப்ரீமியம்ல நீங்க வாங்குறீங்க. ஓகேங்களா. இதுலயும் நீங்க வந்து ஸ்டாப் லாஸ் டார்கெட்லாம் செட் பண்ணணும் அப்படின்னா செட் பண்ணிக்கலாம். இல்ல அப்படின்னா நீங்க ஜஸ்ட் வந்து இந்த இடத்துல ஒரு என்ட்ரி போட்டீங்கன்னா இங்க பிரைஸ் 200க்கு 25 குவான்டிட்டிக்கு ஒரு ஆர்டர் வந்து பிளேஸ் ஆயிடும். இது எப்போ பிளேஸ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் திஸ் அலர்ட். எனக்கு எப்போ இந்த அலர்ட் ட்ரிகர் ஆகுதோ எனக்கு அப்போ வந்து எனக்கு இந்த ஆர்டர் வந்து பிளேஸ் ஆயிடும். நான் அதை கிரியேட்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு அதே அலர்ட் செக்ஷன்ல வந்துட்டு இங்க வந்து உட்காந்துரும். இங்க டைப் பாத்தீங்கன்னா ATO அப்படின்னு இருக்கும். அண்ட் ஆப்வியஸ்லி ATO ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அலர்ட் ட்ரிகர்ஸ் ஆர்டர். இதை நான் வந்து ஒன்று மட்டும் தான் போட முடியுமா, இல்லை நான் நிறைய போட முடியுமான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நிறையாவும் போட்டுக்கலாம். நீங்கள் இதே செக்மெண்ட்ல வந்துட்டு நீங்கள் திரும்ப இதையே வந்து செல் பண்ணிட்டு வெளில வரணும்னு நினச்சிங்க அப்படின்னா திரும்பவும் வந்து நான் அதை 24,500 சின்னு நான் போடுறேன். அதே நிஃப்டி 50 நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல நான் வந்து செல் கொடுக்குறேன். செல் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்ஜின் ரெக்வயர்ட் 5,000 தான் தேவைப்படும். ஏன்னா நம்ம பை பண்ணி செல் பண்ணுறதுனால ஜஸ்ட் இது ஒரு எக்ஸிட் பொசிஷன் தான் அது. ஸோ அதுக்கு மார்ஜின் தேவைப்படாது. இதே நான் பை கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து மார்ஜின் அப்போ ஆட் ஆகும். எனக்கு நான் செல் பண்ணுறதுக்கு எனக்கு மார்ஜின் வந்து ஆட் ஆகாது. அண்ட் இந்த இடத்துல வந்து நீங்கள் 200ல வாங்கும்போது நீங்கள் ஒரு 215 வச்சு நீங்கள் சேவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ரெண்டுமே வந்து ஓப்பன் ஆர்டரில் போய் உட்காந்துரும். ஒன்ஸ் இந்த அலர்ட் ட்ரிகர் ஆகும்போது இது ரெண்டுமே வந்து இங்கே ஆர்டர்ஸில் வந்து உட்காந்துரும். ஒன்று பை ஆகும், அடுத்தது வந்து செல் ஆகும். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து அலர்ட் ட்ரிகர்ஸ் ஆர்டர். இது நீங்க வந்து இண்டெக்ஸ் வேல்யூ பேஸ் பண்ணி தான் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. இப்போ நீங்க வந்து இந்த நிஃப்டி 50லையுமே வந்து இதுலையுமே போய் நீங்க வந்து கிரியேட் அலர்ட் கொடுத்துக்கலாம். அண்ட் இதுலையுமே வந்து அலர்ட் ட்ரிகர்ஸ் ஆர்டர்ல போயிட்டு நீங்க இதை வந்து அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இங்க சாரி இங்க இருக்குது இது. ஸோ இந்த இடத்துல நான் வந்து பை பண்றேன். நான் வந்து 200க்கு பை பண்ணாம நான் இதை வந்து ஒரு 190ல பை பண்ணணும்னு நினைச்சா கூட பை பண்ணலாம். இல்ல எனக்கு இது வந்து மார்க்கெட் ஆர்டர்ல நான் போட்டு மாடிஃபை பண்ணா கூட இது வந்து மார்க்கெட் பிரைஸ்ல வந்துடும். இது எப்போ பிரைஸ் பண்ணணும் அப்படின்னா இஃப் இட் இஸ் லெஸ் தென் இல்ல கிரேட்டர் தென் ஒரு 250க்கு போகும்போது நம்ம ஒரு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வச்சிருப்போம் இல்லைங்களா. நம்ம போன வாட்டி பண்ணது வந்து கீழே வரும்போது நம்ம டிராப் ஆகும்போது பை பண்றோம், செல் பண்றோம். இது இல்ல நீங்க வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வச்சிருப்பீங்க, எனக்கு இந்த லிமிட்டை கிராஸ் பண்ணும்போது எனக்கு பை பண்ணணும் அப்படிங்கிற நீங்க நினைச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க அப்போ ஒரு அலர்ட் செட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த நிஃப்டி 50 12th டிசம்பர் எக்ஸ்பைரி 24,500 ப்ரீமியமோட கால் ஆப்ஷன்ல வந்துட்டு எப்போ இந்த ப்ரீமியம் வேல்யூ வந்து 250 கிராஸ் பண்ணுதோ அப்போ நீங்க வந்து மார்க்கெட் இது பாத்தீங்கன்னா மார்க்கெட்டா மாறி இருக்கும். இதுக்கு முன்னாடி இருந்தது வந்து லிமிட் ஆர்டரா இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா லிமிட் நார்மல்னு இருக்கும். இதே நீங்க மார்க்கெட்னு மாத்திட்டீங்க அப்படின்னா தட் இஸ் தி மார்க்கெட் ஆர்டர். மார்க்கெட் நார்மலா மாறும். நார்மல் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் என்ன சொல்றது ஓவர் நைட் பொசிஷன் நீங்க ஹோல்ட் பண்ணிக்கலாம் இல்லைங்களா. ஸோ 25 குவான்டிட்டிஸ் அந்த மார்க்கெட் ப்ரைஸ் 250 மேலே கிராஸ் பண்ணும்போது அந்த மார்க்கெட் ப்ரைஸுக்கு உங்களுக்கு வந்து பை ஆயிடும். பை பண்ணிட்டு நீங்க இன்னொரு ஆர்டர் செல் பண்றதுக்கும் கூட நீங்க இங்க போட்டு வச்சுக்கலாம். நீங்க செல் பண்றதுக்கும் நீங்க இங்க போட்டு செல் போட்டுக்கலாம். நீங்க செல் வந்து 250ங்கிறதுனால நீங்க மேபி நீங்க எவ்வளவு டிஃபரன்ஸ்ல நீங்க செல் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நீங்க அவ்வளவு டிஃபரன்ஸ்ல செல் பண்ணிட்டு நீங்க முடிச்சுட்டு வெளில வந்துடலாம். உங்களுக்கு மார்ஜின் பாத்தீங்கன்னா பை பண்றதுக்கு மட்டும் தான் மார்ஜின் தேவைப்படும், செல் பண்றதுக்கு மார்ஜின் தேவைப்படாது. ஏன்னா ஜஸ்ட் இது எக்ஸிட் பொசிஷன் மட்டும் தான் இது. அண்ட் இதுதான் மார்க்கெட் ஆர்டர். இது வந்து லிமிட் பிரைஸ். ஏன்னா நீங்க பை பண்றது ஒரு பிரைஸ், செல் பண்றது உங்களுக்கு எவ்வளவு டிஃபரன்ஸ்ல நீங்க எவ்வளவு ப்ராஃபிட் வேணுங்கிறத பிளான் பண்ணி நீங்க பண்றீங்கிறத பொறுத்து நீங்க இங்க பிரைஸ் செட் பண்ணிக்கலாம். இதை நீங்க வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இதுவுமே வந்து அலர்ட்ஸ்ல போய் உட்காந்துருக்கும். இது நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணது, இது நம்ம இப்போ பண்ணது இது. ஸோ பேஸ்ட் ஆன் எந்த
வேல்யூ வேணாலும் நீங்க வந்து கிரியேட் அலர்ட்ஸ் கொடுத்து நீங்க வந்து அந்த அலர்ட் ட்ரிகர்ஸ் ஆர்டர்ஸ்ல போயிட்டு உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் இந்த வேல்யூ ட்ரிகர் ஆகும்போது நான் என்னென்ன ஆர்டர்ஸ் நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும்னு நினைக்கிறேனோ நீங்க அதை வந்து போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா அது போய் ஓப்பன் ஆர்டர்லயோ இல்ல அது வந்து லிமிட் மார்க்கெட் ஆர்டர் இருந்துச்சு அப்படின்னா அது அப்பவே எக்ஸிக்யூட் ஆயிடும். அண்ட் பேஸ்ட் ஆன் த லிமிட் ஆர்டர் அது அந்த பிரைஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அந்த பிரைஸ் வந்தோடனே உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ இப்படிதான் வந்து நம்ம அலர்ட் ட்ரிகர்ஸ் ஆர்டர் நம்ம பிளேஸ் பண்ணணும். இது எனக்கு தெரிஞ்சு இப்போ ரீசெண்டாக தான் வந்துச்சு ஜெரோதால. இதுக்கு முன்னாடி நான் பார்த்தது கிடையாது. மேபி என்ன சொல்றது, ஒரு த்ரீ எக்ஸாக்டா தெரியல எப்போ வந்துச்சு, பட் ரீசெண்டாக வந்த ஒரு ஃபீச்சர் தான் இது. இது வந்து கமாடிட்டி ஃபியூச்சர்ஸ்ல நான் பார்த்தது கிடையாது. உங்களுக்கு இதுல வந்து கிரியேட் அலர்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும். இந்த இடத்துல ஒன்லி அலர்ட் ஆப்ஷன் தான் இருக்கும். இந்த அலர்ட் ட்ரிகர்ஸ் ஆர்டருங்கிற ஆப்ஷன் இருக்காது. பட் அதே வந்து உங்களுக்கு ஈக்விட்டி ஆப்ஷன்ஸ்ல நான் பார்த்துருக்கேன். இது அலர்ட் ட்ரிகர்ஸ் ஆர்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை பேஸ் பண்ணி வந்து நீங்க பிரைஸ் கீழே போகும்போது வாங்கணும்னு நினைச்சாலோ இல்லை பிரைஸ் மேலே போகும்போது வாங்கணும்னு நினைச்சாலோ நீங்க இதை யூஸ் பண்ணிட்டு நீங்க மார்க்கெட்டை ஃபுல்லா வாட்ச் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது. உங்களுக்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலோ இல்லை சப்போர்ட் லெவலோ தெரியும் போது ஓகே சப்போர்ட்ல இந்த லெவலுக்கு வரும்போது கண்டிப்பா ரெசிஸ்டன்ஸ் காமிப்பான், இல்ல மேல அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் போகும்போது கொஞ்சம் சப்போர்ட் இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா நீங்க தாராளமா இந்த அலர்ட் ட்ரிகர்ஸ் ஆர்டர் போட்டுட்டு நீங்க உங்களோட ஒர்க் பார்க்க ஆரம்பிக்கலாம். எப்போ அந்த ப்ரைஸ் எப்போ அந்த அலர்ட் ட்ரிகர் ஆகுதோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆர்டர்ஸ் எல்லாமே போய் ஓப்பன் ஆர்டர்ல உட்காந்துட்டு அந்த ப்ரைஸ் அப்போ எக்ஸிக்யூட் ஆகிடும். ஓகேங்களா? இது ஒரு சின்ன இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ தான் இது. உங்களுக்கு எதுவும் கொஸ்டின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு இது ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருக்கும்னு நான் நம்புறேன். நம்மளோட மற்ற வீடியோஸ் எப்படி பை பண்ணணும், செல் பண்ணணும், நார்மல் ஆர்டர்ஸ்னா என்ன, லிமிட் ஆர்டர்னா என்ன, அந்த மாதிரி வீடியோஸ், அப்புறம் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் பத்தி நம்ம கொஞ்சம் பேசியிருக்கோம். இன்னும் நம்ம நிறைய பேச வேண்டியிருக்கு. கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் பத்தி கண்டிப்பா நான் அதுக்கான வீடியோஸ் அப்லோட் பண்றேன். ஸோ அவங்கள அதை பார்க்க சொல்லுங்க. அவங்களுக்கு அது கண்டிப்பா இன்ஃபர்மேட்டிவா இருந்து அவங்களும் ஷேர் மார்க்கெட் உள்ள வந்து அவங்களும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அப்படிங்கிறது நான் நம்புறேன். And as usual friends, thanks for supporting me and watching my videos. Thank you.